கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 51 உயர்வு. கள்ளச்சாராய சம்பவத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் 5000 ரூபாய் கல்வி கட்டணம் இலவசம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இபிஎஸ் பேசுகிறார். அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு. கள்ளச்சாராய விவகாரத்தில் அரசு தோல்வியடைந்துவிட்டது. அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. சட்டசபையில் எதிரொலித்த கள்ளச்சாராய விவகாரம். அதிமுக புறக்கணிப்பு, பாமக பாஜக வெளிநடப்பு என்னும் மலிவான அரசியலை எதிர்க்கட்சியினர் செய்துள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கள்ளச்சாராயத்தில் கலக்கப்பட்ட காலாவதி மெத்தனால் ஆந்திராவிலிருந்து வாங்கி வரப்பட்டதாக சிபிசிஐடி விசாரணையில் அம்பலம். கள்ளச்சாராய விற்பனை தடுப்பு நடவடிக்கை அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் வெளியே வர இடைக்கால தடை, உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதிய குற்றவியல் சட்டங்களை நிறுத்தி வையுங்கள், முதல்வர் ஸ்டாலினை தொடர்ந்து மேற்குவங்க முதல்வர் மம்தாவும் கடிதம். பிரதமர் மோடி கான்வாய் மீது செருப்பு வீசிய சம்பவம் கண்டிக்கத்தக்கது, ராகுல் காந்தி கண்டனம். சிக்கிம் நிலச்சரிவு, 1200க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்பு. ரஷ்ய மென்பொருள் நிறுவனம் இயங்கக்கூடாது, அதிரடி தடை விதித்தது அமெரிக்கா. இந்திய விண்வெளி வீரர்களுக்கு அமெரிக்காவில் சிறப்பு பயிற்சி, மேம்பட்ட பயிற்சி அளிக்கப்படும் என நாசா தலைவர் தகவல். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு ரெட் அலர்ட், இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.